நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். दिन पर दिन बढ़ता गया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। அப்ப நாளுக்கு நாள் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். दाऊद दिन पर दिन बढ़ते गए। 2 சாமுவேல் 5:10 வாசிக்கிறோம். दूसरा सामुएल 5:10। அப்ப நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான். दिन पर दिन बढ़ते जा रहा है। ஈசாக்கு நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான். इसहाक दिन पर दिन बढ़ते गया। புறமான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். हमारे बाहरी की मनुष्यत्व नष्ट हो जाता है और भीतरी मनुष्यत्व दिन पर दिन बढ़ते जाता உடனே है। அல்ல, वो जो कोई काम तुरंत नहीं, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु की உண்டாகட்டும். नाम की महिमा हो। கிராஜுவலிசம் என்றால் படிப்படியாக மாற வேண்டும் என்று. ग्रेजुअलिज्म की मतलब हम धीरे धीरे बदलते जाना है। அப்படிப்பட்ட ஒரு கோட்பாடு தான். यही युक्ति है। படிப்படியாக நம்முடைய பாலிசி ஆஃப் கிராஜுவல் சேஞ்ச், லிட்டில் பை லிட்டில், धीरे धीरे அப்படியே நாம் மாறிக்கொண்டே போவோம். धीरे धीरे हम बदलते बदलते बढ़ना है। இந்த தேசம், இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை காண வேண்டும் தான் தேவன் விரும்புகிறார். वैसे परमेश्वर भी वैसे ही चाहत करता है इस दुनिया में धीरे धीरे बढ़ते जाना। தேவன் அவனுடைய அளவுல தான் அவனை உயர்த்தி கொண்டே போகிறார். परमेश्वर हर एक के अनुसार उनको बढ़ाई करता है। நாளுக்கு நாள் தான் விருத்தி. दिन पर दिन हमारा बढ़ा। மிக்ஸிய ஸ்பீட கூட்டுற ஒரே ஹை ஸ்பீட்ல கூட்டிட கூடாது. अभी मिक्सर को हम चलते समय वो एक साथ हाई स्पीड में नहीं रख सकता है। முதல்ல 1ல வைக்கிறோம், पहले 1 नंबर में, அப்புறம் 2ல फिर வைக்கிறோம், दूसरा नंबर அப்புறம் में, 3ல வைக்கிறோம். फिर तीसरा அப்ப नंबर में। ஒவ்வொன்றா தான் கூட்டிட்டு போறோம். एक एक पॉइंट को हम क्या करना है, बढ़ना है। உடனே கூட்ட முடியுமா? तुरंत हम तीसरा में नहीं बढ़ உடனே सकते। கூட்டிட்டுனா உங்களுக்கு அங்க எதிர்வினை சரியானபடியாக மிஷின் எரிஞ்சு போகும், अगर हम तुरंत மோட்டார் எரிஞ்சு போகும். तुरंत वो तीसरा नंबर में हम पढ़ने में क्या होता है, मोटर जल जाता है। எப்படி நீ கீழே படி, ஒரு 15 படி இருக்குது, கீழே இருந்துட்டு 15வது படியில நீ தாவனது போல. अभी 15 सीढ़ी है तो नीचे से वो से सीधा 15 सीढ़ी पर ऐसे दावा करेगा। ஒவ்வொரு படியிலையும் நம்ம ஏறி தான் வரணும். हर एक सीढ़ी पर हम पैदल चल கீழே படியில चल। இருந்து ஒவ்வொரு படியிலையும் தாண்டி தான் மேல் படி. वैसे नीचे की सीढ़ी से लेकर हर सीढ़ी पर हम पांव रख के धीरे धीरे बढ़ते बढ़ते ऊपर का सीढ़ी को पहुंचना है। இதுதான் வந்து கிராஜுவலிசனுடைய, அதாவது ஒரு கிராஜுவலிசம்னா இதான் படிப்படியாக மாற வேண்டும் என்கக்கூடிய ஒரு கோட்பாடு. ये ग्रेजुअलिज्म जो धीरे धीरे बढ़ना की युक्ति यही है। மனுஷன தேவன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு தான் தேவன் சிருஷ்டியை படைத்து வைத்திருக்கிறார். मानव को भी इसी प्रकार एक अनुभव के अनुसार परमेश्वर सृष्टि किया। இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए, தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று ஒரு முதல் வார்த்தை சொல்லுது ஆதியாகமத்துல. उत्पत्ति पहला वचन कहता है परमेश्वर ने आकाश और पृथ्वी की सृष्टि की। அடுத்து வெளிச்சத்தை தனியா இருள தனியா 4வது வசனத்துல வெளிச்சம் தனியா இருள தனியா பிரிக்கிறார். फिर उसके बाद चौथा वचन में उजियाला अलग और अंधेरा अलग किया। 7வது வசனத்துல ஆகாய விரிவு தனியாக ஜலம் தனியாக பிரிக்கிறார். फिर 7वां वचन में क्या किया, ऊपर की जल अलग और नीचे की जल वो अलग किया। அடுத்தது வானம் தனியா பிரிக்கிறாரு, அதாவது நிலத்தை தனியா பிரிக்கிறாரு, தண்ணியை தனியா பிரிக்கிறாரு. और फिर क्या किया, जो आकाश को अलग किया और जमीन को पानी को अलग किया। அடுத்தது பாருங்க, இப்ப நிலத்தை தனியா பிரிக்கிறாரு, தண்ணீரை தனியா பிரிக்கிறாரு. जमीन में भी जमीन अलग है, पानी अलग है। வெட்டாந்தர தனி, சமுத்திர தனி. जमीन अलग है, फिर समुद्र वो अलग है। எல்லாத்தையும் தனித்தனியாக தான் सभी को प्रभु ऐसे अलग अलग से किया है। ஒவ்வொன்றாக, அதாவது அந்த கிராஜுவலிசம்ங்கிறது படிப்படியாக தான் நிகழ்த்துகிறார். जो वो ग्रेजुअलिज्म वैसे धीरे धीरे प्रभु की सृष्टि किया। 1ஆம் நாள், पहले दिन, 2ஆம் நாள், दूसरे दिन, 3ஆம் நாள், तीसरे दिन, 4ஆம் நாள், चौथे दिन, 5ஆம் நாள், 5वें दिन। தேவனுடைய சிருஷ்டிப்பெல்லாம் परमेश्वर के सारे सृष्टि கிராஜுவலிசம் படிப்படியாக தான் செய்தார். वैसे प्रभु धीरे धीरे किया है। அதாவது முழுமையாக உடனே தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சிட்டாங்க. और परमेश्वर से तुरंत सब कुछ सृष्टि कर सकता है। உடனே சொன்ன உடனே நடந்திருக்கணுமே. जो वो कहना वो तो सब कुछ हो सकता था। அதாவது
தேவன் இந்த பூமியை இப்படி அடிப்படையில் தான் உண்டாக்கி இருக்கிறார். परमेश्वर ने इस धरती को इसी युक्ति के अनुसार बनाया. கிராஜுவலிசம், अर्थात படிப்படியாக மாற வேண்டும் என்கக்கூடிய ஒரு கோட்பாடு. धीरे धीरे बदलना है, यही युक्ति. லிட்டில் பை லிட்டில், धीरे धीरे, அதாவது சேஞ்சிங் பை டிகிரி, बदलते बदलते बढ़ना. பாலிசி ஆஃப் கிராஜுவல் சேஞ்ச், அதாவது லிட்டில் பை லிட்டில் சேஞ்ச் ஆகிட்டே போகுது. धीरे धीरे बढ़ते बढ़ते बदलते जाना है. தேவன் நல்லது என்று பார்த்து கொண்டே போகிறார். और जो जो प्रभु किया है सभी अच्छा है, अच्छा करके देख रहा है. அப்படித்தான் தேவன் செய்கிறார். वैसे प्रभु किया. மனுஷரை உண்டாக்கினார், मानव को बनाया, உடனே முடியலையே. वो तुरंत नहीं हुआ. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் उत्पत्ति 2 अध्याय 7வது வசனத்தை வாசிக்கிறோம். 7वां वचन. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசாவத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மானான். तब यहोवा परमेश्वर ने आदम को भूमि की मिट्टी से रचा और उसके नथनों में जीवन का श्वास फूंक दिया और आदम जीवित प्राणी बन गए. தேவனாகிய கர்த்தர் கிழக்கு ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். और यहोवा परमेश्वर ने पूर्व की ओर आदम में एक वाटिका लगाई और वहां आदम को जिस उसने रचा था रख दिया. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்பு நலமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தினுடைய ஜீவ விருட்சத்தையும் நன்மை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். और यहोवा परमेश्वर ने भूमि से सब बांधी के वृक्ष जो देखने में मनोहर और जिनके फल खाने में अच्छे हैं उगाए. वाटिके के बीच में जीवन के वृक्ष को முளைக்க பண்ணினார். वैसे उगाया. முதல்ல உடனே மரம் வந்துடல, वो पहले जो वृक्ष तुरंत नहीं हुआ, உடனே பழம் வரல, तुरंत फल नहीं मिला. முதல்ல கொட்டை போட்டு முளைக்கணும், पहले बीज डालना है, बीज डालने के बाद वो उगना है, அதுக்கப்புறம் வளருது, फिर वो बढ़ता है, அதுக்கப்புறம் தான் பழம் கொடுக்கிறது. फिर उस पर सब कुछ होता है, फल मिलता है. அதனாலதான் தேவன் ஆதாமை பார்த்து தோட்டத்தை பண்படுத்துன்னு சொல்லி 15ஆம் வசனத்தில் சொல்றார். इसलिए परमेश्वर ने आदम की ओर कहा है ये वाटिका को तू रक्षा कर. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். 15ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தும் தாக்கம் வைத்தார். तब ये वो परमेश्वर ने आदम को लेकर आदम की वाटिका में रख दिया कि वह उसमें काम करे और उसकी रक्षा करे. அவன் அதுல தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய வேலையை வைத்திருக்கான், கிரியை செய்கிறவனாக வைத்திருக்கான். परमेश्वर ने आदम को वो वाटिका में काम करने के लिए, रक्षा करने के लिए रखा. அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். कि नाम की महिमा. அப்போ உடனே அல்ல, तुरंत नहीं. கிராஜுவலிசம் என்றால் நீங்கள் உடனே அல்ல, லிட்டில் பை லிட்டிலாக, அதாவது படிப்படியாகத்தான் அதை காண முடியும். ग्रेजुअलिज्म की मतलब तुम जो कुछ तुरंत नहीं पा सकता है, धीरे धीरे बदलते बदलते बढ़ना. உங்களுக்கு இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள इन बातों को तुम ठीक से समझ पाओ. தேவனுடைய தாசர்கள் எல்லாம் அப்படித்தான் வளர்ந்திருக்கிறார்கள். परमेश्वर के सारे दासों भी इसी प्रकार बढ़ते गया. தேவனுடைய ஊழியம் அப்படித்தான் வளர்ந்தது. परमेश्वर के सेवकाई भी वैसे बढ़ता गया. எருசலேமிலே துவங்கப்பட்ட அங்கே 100 பேர் கூடின சபை, जो यरूशलेम पर इकट्ठे हुए थे वो मंडली 120 लोग के द्वारा உலகளாவிய சபையாக மாறி இருக்கிறது. ये सारी दुनिया में वो मंडली फैल गया. உடனே वो क्या तुरंत हुआ? क्या உடனே ஆயிட்டா? तुरंत हुआ है? தேவன் அந்த காலங்களிலே ஒவ்வொன்றையும் விருத்தியதை செய்தார். परमेश्वर एक एक काल में एक एक कामों को बढ़ते बढ़ते आशीष किया. வர 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 वர விருத்தி அடைந்தது. वो धीरे धीरे आशीष पाया. உடனே அல்ல, तुरंत नहीं. எருசலேம் இருந்து புறஜாதிகளுக்குள் கொண்டு செல்லப்பட்டது. फिर यरूशलेम से वो अन्य जातियों के बीच में गया सेवा. உலகம் முழுவதும் சுவிசேஷம் கடந்தது. वैसे सारी दुनिया में सुसमाचार फैलने लगा. அப்ப வர வர தான் விருத்தி அடைய செய்கிறது. वैसे दिन पर दिन बढ़ता गया. உங்களுடைய எல்லா இந்த உலகத்தினுடைய எதை எடுத்தாலும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் இருக்கும். वैसे इस दुनिया की किसी की बातों में हम देखेगा तो ये युक्ति के अनुसार सब कुछ धीरे धीरे बढ़ता है. அதாவது படிப்படியாகத்தான் ஒருவன் வளரும். दिन ब दिन एक व्यक्ति वैसे बढ़ना है. அதுதான் நல்ல ஒரு பலனா இருக்கு. वही एक अच्छी बल है. உடனே டாக்டர் உடனே ஹெவி டோஸ் கொடுத்து உடனே க்ளோஸ் உடனே காய்ச்சல நீக்கணும்னா அதுக்கு ஒரு சரீரத்துல ஒத்துக்கிறோம். अगर डॉक्टर तुरंत
हेवी डोज देकर तेरे बुखार को तुझसे दूर करना होगा तो वो ठीक बात नहीं। அதான் ஒண்ணு, எந்த மாத்திரை மருந்துகளும் இந்த நாட்கள்ல உனக்கு வேலை செய்ய முடியும். इसलिए इन दिनों में किसी भी दवा गोली तुझको कुछ इलाज नहीं मिल रहा। அது வைரஸை மாத்திக்கிட்டே இருக்குது. वो क्या होता, वायरस अपने को वो बदलते जाता है, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா. धीरे 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 धीरे। சில பேருக்கு உடனே பிரச்சனைகள் நீங்கிடணும். कई लोग को अपना समस्या तुरंत दूर होना, உடனே तुरंत உடனே நான் பெரிய ஆளாகும், तुरंत में बढ़ना है। உடனே அந்த ஊழியக்கார மாதிரி நான் பெரிய பெரிய அளவுல நான் இருக்கணும். मैं तुरंत वो सेवक के नाई में भी बड़ा व्यक्ति बनना। அவர் எல்லாம் யூஸ் பண்றார், वो सब कुछ यूज करता है, அவருக்கு எல்லாம் இருக்குது, उसके पास सब कुछ है, எனக்கு எல்லாம் வந்துடும். मुझे भी सब कुछ आना है। கீழ இருந்து வர வர அவருடைய ஊழியத்துல விரித்து எடுத்த அனுபவம் யாரும் தெரியாது. अगर जो वो सेवक नाचिन है वो पहले से धीरे धीरे अपने सेवकाई में बढ़ते बढ़ते अभी इतना बढ़ गया है, वो बात किसी को मालूम नहीं पड़ेगा। விசுவாசத்துல எப்படி கீழ இருந்து மேல வந்தாருங்கிறது தெரியாது. अगर वो अपने विश्वास के जीवन कैसे नीचे अनुभव से ऊंचे आशीष पाया वो मालूम नहीं ஆனா पड़ेगा। உடனே விருத்தி வேணும்னு நினைக்க கூடாது. परंतु तुरंत में बढ़ जाना नहीं அது सोचना। அர்த்தமே விருத்தி கிடையாது. वो उसका अर्थ அதாவது बढ़ना नहीं, बढ़ोतरी नहीं है. बढ़ोतरी नहीं। हालेलुया. हालेलुया। बढ़ना के अर्थ क्या है? आमीन। அதாவது बढ़ोतरी का अर्थ क्या है? உடனேங்கிறது விருத்தி கிடையாது. वो तुरंत बढ़ोतरी, डे बाय डे दिन ब दिन, दिन ब दिन, लिटिल बाय लिटिल धीरे 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 இப்படித்தான் நடக்கிறது. वैसे होता है। உடனே வேணும்னு சொன்னா உனக்கு உடனேன்னு சொன்னா நீ தெய்வமா நான்கிறது வந்துருது உனக்கு. अगर जो कोई तुरंत होता तो फिर तू कहेगा मैं ही ईश्वर हूँ। தேவனுடைய கிருபையை நீ எப்படி நினைச்சு பார்க்க போற? फिर तू परमेश्वर के अनुग्रह को कैसे स्मरण करेगा? அதனாலதான் புறம்பானதை அழிச்சிட்டு இருக்கிற இந்த நாட்கள்ல इसलिए दिनों में परमेश्वर ने जो भीतरी बातों को नाश करता है, உலகத்துல புறம்ப அழிச்சிட்டு இருக்கிறார். इस दुनिया की भीतरी बातों को बाहर की बातों को नाश करता है। ஹalleluya. हालेलुया। அந்த ஆவிக்குரியவர்கள் சரியான இப்படி உள்ளான மனுஷனை புதிதாக்குவார்கள். इसलिए आत्मिक लोग ठीक रीति से अपने भीतरी की मनुष्यत्व को नया ரெண்டு करेंगे। மனிதன் இருக்கிறார், दो मनुष्यत्व है, இன்னர் மேன் அவுட்டர் மேன். इनर मैन आउटर मैन। ஹalleluya. हालेलुया। உள்ளான மனிதன் நமக்கு முக்கியமாக இருக்கிறார். अगर हमारा ये भीतरी मनुष्यत्व ஒருவன் मुख्य है, கிறிஸ்துவுக்கு இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். यदि कोई मसीहा पर होगा तो वो नए सृष्टि है। பழையதெல்லாம் ஒளிந்தன எல்லாம் புதிதாய். सारी चुने अनुभव बीत गए हैं, सब कुछ नए हो गए। புது சிருஷ்டியே காரியமாக இருக்கிறது. अगर नए सृष्टि ये काम ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை कि உண்டாகட்டும். नाम की महिमा। உடனே எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி எல்லாம் எனக்கு உடனே எல்லாம் வந்துடணும்னு நினைக்க கூடாது. इसलिए मैं सब कुछ तुरंत पा लिया मत सोचो। தேவனுடைய கிருபை வரங்கள் परमेश्वर की अनुग्रह वरदान உடனே எல்லாத்தையும் தந்துட்டாருன்னு சொல்லிடுங்க. तुरंत सब कुछ में पा लिया नहीं कर सकता है। அதாவது லிட்டில் பை லிட்டில், धीरे धीरे டே பை டே, धीरे धीरे दिन ब दिन படிப்படியாக தான் வளர்கிறது. और दिन ब दिन बढ़ता है। விருத்தி என்கிற அர்த்தம் அதுதான். बढ़ोतरी का अर्थ यही है, உடனே கிடையாது. तुरंत नहीं है। நினைக்கிறார்கள் உடனே விருத்தி என்று நினைக்கிறார்கள். अगर आप सोचता है बढ़ोतरी तुरंत है, விருத்தி என்கிறதுடைய அர்த்தமே அதுதான். இந்த கிராஜுவலிசம் தான் இதுல இருக்கிறது. अगर ये बढ़ोतरी के अर्थ ये नहीं है। தேவன் மனுஷனுக்காக இந்த கிராஜுவலிசம் படைப்புகளை ஒன்றொன்றா விருத்தி அடைய பண்ணிக்கிட்டே और परमेश्वर मानव के लिए ये जो बनाया सृष्टि किया ऐसे धीरे धीरे बढ़ते बढ़ते किया था। डे बाय डे, लिटिल बाय लिटिल, दिन ब दिन धीरे धीरे। हालेलुया. हालेलुया। இதுதான் கிராஜுவலிசம். यही ग्रेजुअलिज्म। உடனே நான் பெரிய ஆகணும் तुरंत में बड़ा व्यक्ति बनना அப்படி ஒருபோதும் நினைக்கக்கூடாது. वैसे कभी मत सोचो। உங்களுடைய விசுவாசத்துல, तेरे विश्वास के जीवन, பரிசுத்த ஜீவியத்துல, तेरे पवित्र जीवन में எல்லா விதத்திலையும் सारी बातों में நீங்கள் டே பை டே, லிட்டில் பை லிட்டில் வளரணும். आप दिन ब दिन बढ़ना है। அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. वही आत्मिक जीवन। விருத்தி இல்லாத வாழ்க்கை அல்ல. बढ़ोतरी बिना जिंदगी नहीं। உன் வாழ்க்கையிலே விருத்தி உண்டு. तेरे जिंदगी में बढ़ोतरी இந்த आएगी। உலகத்திலே அப்படித்தான் விருத்தி நடக்க इस போகிறது. दुनिया में भी वैसे बढ़ोतरी होने वाला है। விருத்தி அடையும். बढ़ोतरी होगा। உடனே பெரிய விருத்தி அடைஞ்சு உடனே எழுந்ததெல்லாம் முடிஞ்ச உடனே வந்து நினைக்க கூடாது. तुरंत जो नुकसान पाया तुरंत पा लेगा
नहीं। முதல்ல உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதா இருக்கணும். पहले भीतरी मनुष्यत्व दिन ब दिन नए होना है। ஹalleluya. हालेलुया। உடனே அதாவது உடனே இந்த கிராஜுவேஷன் இல்லாம இந்த டே பை டே லிட்டில் பை லிட்டில் இல்லாம வர்ற ஆசீர்வாதங்கள்ல என்ன ஆயிடுன்னு சொன்னா, அப்பா இப்படி டே பை டே லிட்டில் பை லிட்டில் விருத்தி அடைய வச்சிருப்பாரு. பிள்ளை வந்து அது எப்படி வந்ததுன்னு தெரியாம இருக்கும். अगर क्या होता कि पिता ने वैसे धीरे धीरे दिन ब दिन बढ़ते बढ़ते बड़ा आशीष मिलेगा, फिर उसका पुत्र क्या करेगा, वो तुरंत पाने वाले अनुभव में कुछ बढ़ोतरी बिना सब नुकसान पाएगा। இங்கே ஆலயத்துல தேவன் பண்டகசாலையை திறந்து எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார். मंडली में परमेश्वर पंडाल खोलकर सब कुछ आशीष करता है, எல்லாம் இருக்குது. सब कुछ है, ஆனா லூதியாக்கு அது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. परंतु वैसे सिस्टर को मालूम नहीं पड़ता है वो कैसे आया है। அது எப்படி லிட்டில் பை லிட்டில் டே பை டே லிட்டில் பை லிட்டிலாக இந்த விருத்தி வந்ததுங்கிறது தெரியணும். अगर ये जो बढ़ोतरी अभी हम देखता है जैसे दिन ब दिन और धीरे धीरे आया, ये पहले हम पहचान करना है। ஊழியத்துல இந்த லீடர்ஷிப் அனுபவத்துல வந்துட்டா அந்த ஊழியம் சிறப்பா இருக்கும். अगर ये सेवा में ये लीडरशिप के अनुभव में हम आएगा तो वो सेवा अच्छी அதை போலதான் நம்முடைய குடும்பத்திலே கூட वैसे हमारे परिवार में भी அந்த அது எப்படி வந்தது என்று அந்த பிள்ளைகளுக்கு தெரியணும். वो कैसे आया है वो अपने बच्चों को मालूम होना चाहिए। அவர்களுக்கும் இந்த டே பை டே லிட்டில் பை லிட்டில் இந்த அனுபவம் அவர்களுக்கு தெரிய வேண்டும். वो लोग को भी ये दिन पर दिन और धीरे धीरे अनुभव मालूम होना है, படிப்படியாகத்தான் இது வந்தது. क्योंकि वो स्टेप बाय स्टेप आया है। பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும். बच्चों लोग के लिए हम इन बातों को बताना, உடனே இது வந்து ஏதோ இருக்கிறத பார்த்துட்டு அவன் அழித்து விடுவான். जो कुछ है पिता के पास आशीष वो क्या करता है अपने बच्चों लोग उनको नुकसान कर देता है। இங்க குஜராத்ல ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஓனர் அவருடைய மகன் கேரளால போய் டேபிள் ஒரு 6000 ரூபாய் கொடுத்து போன்னு சொல்லி நீ போய் எங்கேயாவது போய் வேலை செய்யணும் அனுப்பிச்சிருக்கிறார். गुजरात में वैसे एक बड़ा धनवान व्यक्ति है, कंपनी का ओनर है, वो अपने बेटा को क्या किया, केरला में भेजकर वहां जाके किसी भी होटल में मेड पीट सब साफ सफाई करके 6000 बाहर भी काम करने रखा। 6000 ரூபாய் கொடுத்து போன்னு அனுப்பிச்சிருக்காரு. 6000 रुपया अपने पुत्र के हाथ में देकर भेज दिया। அவன் சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு वो सब कुछ 6000 खाली कर दिया। ரோடுகள் பிளாட்ஃபார்ம் படுத்திருக்கிறான். फिर ने क्या हुआ, रोड पर प्लेटफॉर्म पर सोने लगा, लेटने लगा, ஹோட்டல்ல போய் வேலை கேட்கறான். होटल में जाके काम पूछा அவன் தோட்டத்தை பார்த்தா ஆளு நல்லா வெளுப்பா இருக்கான், நல்லா இருக்கிறான். और उनको देखने में वो सुंदर था, गोरा था, अच्छा था, ஆனா சரி வெயிட்டர் வேலை கொடுத்திருக்கான். फिर भी वेटर का काम मिला। ஆனா அவனுடைய நடைமுறை பாவனை எல்லாம் வித்தியாசமா இருந்தது. लेकिन देखने में उनकी चाल चलन अलग रीति में था। அங்க சாப்பிட வந்த எஜுகேட்டட்கிட்ட நல்லா நல்ல படித்தவனாக அவன் முறையா பேசியிருக்கான். अगर जो वहाँ खाना खाने के लिए होटल में आई थी वो लोग से ये इसका चाल चलन उनकी नजर में अच्छा था। இவனை யாரு என்னன்னு கேக்குறாங்க. और वो लोग पूछने लगा ये कौन है ये लड़का। ஹalleluya. हालेलुया। அப்ப இவனே அதுக்கு என்னன்னு சொல்றான், நான் இப்படிப்பட்டவன் சொல்றான். जो काम किया था वो जवाब दिया है मैं ऐसे ऐसे है। இவன் ஒரு பெரிய ஒரு முதலாளியுடைய பெரிய கம்பெனி ஓனருடைய மகன். ये एक बड़ा कंपनी ओनर का लड़का था। அப்பதான் அவனுக்கு ஹோட்டல்ல உள்ள ஓனருக்கே தெரியுமா. तभी वो जो होटल रखा था वो मालिक को मालूम पड़ा है ये बड़ा अमीर लड़का करके। அவன் படிச்சிருக்கிற படிப்புக்கு அவனை மீண்டும் கூட அங்க அவனுடைய இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல அவனை கொண்டு வேலைக்கு சேர்த்துட்டாங்க. फिर से क्या किया, उनके पढ़ने के अनुसार वहाँ इंजीनियरिंग के काम करने के लिए रखा है। தகப்பன் போன் பண்ணி ஒரு நாள் மறுபடியும் கூப்பிட்டு அந்த வேலையில கம்பெனிக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தான்னு நினைக்கிறேன். फिर उनके पिता ने एक दिन क्या किया है, अपने लड़के को बुलवाकर अपने जिम्मेदारी को कब उसके हाथ में कर दिया। இதாங்க அதான் வந்து என்ன அனுபவம், இதுக்கு தான் பேரு धीरे धीरे डे बाय डे लिटिल बाय लिटिल। ये अनुभव है धीरे धीरे और दिन ब दिन बढ़ने वाला। இதுதான் கிராஜுவலிசம்। यही ग्रेजुएशन। உடனே அவனுக்கு ஒண்ணு என்ன தெரியும், अगर तुरंत उसके हाथ में सब कुछ सौंपेगा तो उसको क्या मालूम है, ஒண்ணும் தெரியாது, कुछ मालूम नहीं पड़ेगा। ஹalleluya हालेलुया। அதனால்தான் தேவன் மறுபடியும் கூட இந்த மனிதனை மீட்டுக் கொள்வதற்காக इसलिए परमेश्वर फिर से मानव को छुड़ाने के लिए
நம்மை போல அவரை இந்த பூமியில அனுப்பி हमारे जैसे उनको इस धरती में भेजकर இந்த வார்த்தை கிரியை செய்து காண்பிக்க வைத்தார். सारी बातों हमारे सामने काम करके दिखाने के लिए रखा है। 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். वो 3.5 बरस सेवा किया, எல்லாத்தையும் அவர் கிரியை செய்து காண்பித்தார். सारी बातों को वो करके दिखाया था। ஹalleluya. हालेलुया। உடனே எல்லாம் வந்துராது. तुरंत सब कुछ नहीं होता है। இதை நான் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ये बातों को हम अच्छी रीति से पहचान लेना है। இயேசுடைய சீசர்களுக்கு இப்படித்தான் ட்ரைனிங் கொடுத்தார். यीशु अपने चेले लोग को भी वैसे ट्रेनिंग दिया। மத்தேயு சுவிசேஷம் मत्ती सुसमाचार 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ेंगे। 9-10 வசனங்கள். मत्ती 10:9-10। உங்கள் கச்சைகளில் பொன்னாவது வெள்ளியாவது செம்பையாவது வழிக்கு பையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சையாவது தடிகளையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறார். अपने पड़कों में न तो सोना और न रूपा और न तांबा रखना, मार्ग के लिए न झोली रखो, न 2 कुर्ते, न जूते और न लाठी लो, क्योंकि मजदूर को उसका भोजन मिलना चाहिए। எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் மூலம் அவனிடத்தில் தங்கியிருங்கள். जिस किसी नगर या गांव में जाओ तो पता लगाओ कि वहाँ कौन योग्य है और जब तक वहाँ से न निकलो उसी के यहाँ रहो। ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அவனை வாழ்த்துங்கள். घर में प्रवेश करते हुए उसको आशीष देना। இங்கே கவனிக்க வேண்டும், நீ ஒன்றை எடுத்துட்டு போவேன்னு जाते समय तो अपने हाथ में कुछ नहीं ले। தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். मजदूर उसका भोजन मिलना चाहिए। मजदूर வேலையால் தன் பாத்திரத்துக்கு தன் வேலைக்கு வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். मजदूर को उसका भोजन मिलना चाहिए। உன்னை அனுப்புகிறவர் உன்னுடைய எஜமான் அப்படி உன்னை வெறுமையாக அனுப்ப மாட்டார். अगर जो तुझे भेज रहा है तेरा मालिक तुझे खाली हाथ से नहीं भेजेगा। அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். वो आए धन का धनी। ஐஸ்வர்ய சம்பன்னர். वो धन का धनी। உன்னை அழைத்தவர் அப்படிப்பட்டவர். जो तुझे बुलाया वो धनी है। உன்னை அப்படி வெறுமையாக வைக்க மாட்டார். तुझे खाली हाथ से नहीं छोड़ेगा। ஆண்டவர் என்னை அழைத்தார். प्रभु मुझे बुलाया। ஊழியத்தில் அழைக்கும் போது सेवा में मुझे बुलाते समय ஒண்ணுமே வேண்டாம். मैं भी सभी मना कर दिया। கையில பணம் அப்படி யார் தந்தாலும் ஒருத்தருக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கேன். अब कोई मुझे दान देगा तो मैं दूसरे को दे देता था। ஊழியக்காரர் கொண்டு கொடுத்துருவேன். दूसरे से उनके हाथ में देता था। அவருக்கு 2 பிள்ளைங்க. उनको 2 बच्चा था। அவர் கொண்டு போய் கொடுத்துருவேன். उनको मैं देता था। அதுக்கப்புறம் பணமே கையில வாங்க மாட்டேன். फिर उसके बाद मेरे हाथ से पैसा नहीं लिया இப்படி था। தொங்க காலங்கள்ல பணம் வேண்டாம். वैसे मेरी सेवा की शुरुआत में पैसा को मैं मना किया था। பணம் தேவை. पहले पैसा जरूरत नहीं। ஹalleluya. हालेलुया। முதல்ல பணம் ஊழியத்துக்கு தேவை. पहले सेवकाई में पैसा जरूरत है। என்னுடைய நோக்கம் என்ன? मेरा युक्ति उद्देश्य தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு परमेश्वर की इच्छा में पूरा करने के लिए மரங்களும் தேவை. मुझे अनुग्रह और वरदान जरूरत है। தேவனுடைய மீட்பின் வேலைக்கு परमेश्वर के वो छुड़ाने के कामों के लिए தேவனோட ஒப்புரவாக்க வைக்கிறதுக்கு ஜனத்தை ஒப்புரவாக்க और வைக்கிறது. लोगों को परमेश्वर के साथ मेल मिलाप करने वाले काम के लिए ஒப்புரவாக்கின் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். और ये मेल मिलाप की सेवा में करने के लिए தேவனோடு கூட ஜனத்தை ஒப்புரவாக்க परमेश्वर के साथ लोगों को मेल मिलाप करने के எனக்கு அந்த लिए கிருபையும் வரம் வேண்டும். मुझे वो अनुग्रह और वरदान जरूरत है। இன்னும் ஆண்டவர் அந்த நாட்கள்ல நடத்துறது ஒன்றும் குறைவா இருந்தது. क्योंकि वो शुरुआत के सेवकाई में प्रभु मुझे अगुवाई किया, कुछ भी कभी घटी नहीं था। விசுவாசம் அப்படி தேவை. तेरा भी विश्वास वैसे होना है। நீ உன்னை போ என்று சொன்னால் यदि तुझे जा करके कहेगा तो வெறுமையாக போ. खाली हाथ से जाना। ஹalleluya. हालेलुया। அதான் ஊழியத்துல முதல்ல முக்கியமான वो ये सेवकाई में पहले आ गया, என்ன வரதான் வெறுத்து. क्योंकि दिन ब दिन बढ़ती। ஊழியத்துக்கு வரணும்னா எப்படி? अगर सेवा में आने में होगा முதல்ல ஒரு கால்குலேஷன் போடுறார். पहले क्या करता है, हिसाब करता। எனக்கு வீட்டு வாடகை இவ்வளவு, मुझे घर का भाड़ा इतना, எனக்கு 2 வீலர் வேணும், मुझे 2 व्हीलर गाड़ी जरूरत है, செலவு இவ்வளவு இருக்கு, 2 व्हीलर का खर्चा इतना சாப்பாடு செலவு இவ்வளவு और இருக்கு. खाने का भोजन का பெரிய खर्चा। ஒரு லிஸ்ட் தயார் பண்ணிட்டு தான் ஊழியத்துக்கு एक बड़ा लिस्ट पार्टियां तैयार करके आजकल सेवा में आता है। ஊழியம் செய்ய முடியாது. वैसे हुआ तो कभी सेवा नहीं करेगा। ஒரு நாள் ஊழியத்துக்கு வந்தா अगर सेवा में आएगा तो
நீ புறம்பான மனுஷன் அழிக்கப்படாம உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படாமே இருப்பாய். तो क्या होता है फिर? तेरे बाहर के मनुष्यत्व नष्ट नहीं होता, तेरा भीतर के मनुष्य भी वो दिन ब दिन नया नहीं होता. நயவசனிப்பாக மற்றவர்களோட பேசி நீ பிழைக்க முடியும். फिर तो दो जीव के अनुसार तुझिता के दो जीव से दूसरे से तू बात करके कमा सकता है. இரு நாட்குள்ளவர்களாக மாறி விடுவார். दो जीव व्यक्ति बन जाएगा. டபுள் டைம். आमीन. இரு நாட்குடையவர்களாக दो जीव का व्यक्ति बन जाएगा. அப்படிப்பட்ட அனுபவத்திலே வரக்கூடாது ஒருபோது. उसी अनुभव में सेवा में कभी नहीं आना. இதனா நீ ஒண்ணு எடுத்துட்டு போக கூடாது. क्योंकि तू कुछ नहीं लेना चाहते समय. வேலையா தன் ஆகாரத்துக்கு பாத்திரமா இருக்கிறான். मजदूर को उसको भोजन मिलना चाहिए. எனக்கெல்லாம் இந்த ஜோலாவும் ஒரு சாக்கு பையும் உள்ள சொட்டி வச்சிருந்திருப்பேன். எங்கேயாவது போற இடத்துல படுத்து ஒளிஞ்சு வச்சிருக்கணும். मैं जो मेरा झोला रखा था और झोला का अंदर लपट कर रखा था एक कोन. ஆமா, இதோட பைபிளோட போறதோட बाइबल के साथ कहाँ भी जाएगा तो वो बोरा निकाल के और रख के सोएंगे. அதோட சார் எங்க இருந்தேன் எங்க படுத்தேன் எங்கன்னு தெரியாது. अगर मैं कहाँ था कहाँ लेटा था कुछ मालूम नहीं. எப்படி சாப்பிட்டேன் எப்படி நான் கழித்தேங்கிறது எனக்கு தெரியல. मेरा भोजन खाना पीना कैसा होता था कुछ मालूम नहीं. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. नाम की महिमा हो. வனாந்தரத்திலேயும் கர்த்தர் போஷிச்சார். जंगल में भी प्रभु मुझे खिलाया. கிராமங்களையும் நடத்தினார். गांवों में भी प्रभु मुझे खिलाया. அப்ப உனக்கு நீ போறது நீ எப்படி போன்னு சொன்னாரோ அப்படி போ. इसलिए जैसे तुझे प्रभु कहता वैसे जा. அதாவது இப்ப எல்லாம் எல்லாம் செட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஊழியம் நினைக்கிறாங்க. अगर आजकल क्या सोचता है सब कुछ तैयारी करके उसके बाद सेवा. அந்த ஊழியக்காரரை போல நான் ஆகணும். उसी सेवक को किनाई में बनना है. அந்த அவரை போல நான் எல்லாம் எனக்கு இருக்கணும். उसी के जैसे मेरे साथ भी सब कुछ रखना. தவறு இல்ல. ये गलत नहीं. எனக்கு நாளுக்கு நாள் விருத்தி. परंतु तुझे धीरे धीरे दिन पर दिन बढ़ोती होगी. உடனே கிடையாது. तुरंत नहीं बढ़ोती. இதுதான் விருத்தியுடைய அடையாளம். ये ही बढ़ोती का चिन्ह है. அதுக்கப்புறம் இயேசு கேட்டார். லூக்கா 28:35 வாசிங்க. लूका லூக்கா சொன்ன சுவிசேஷம் लूका सुसमाचार 22:35. 22:35. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணத்தையும் சாமான்மையும் பாதரட்சியும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயும் உங்களுக்கு குறைவாயிருந்ததா என்றார். அவர்கள் ஒன்று குறைவாயிருந்தது என்றார். फिर उसने उनसे कहा, जब मैंने तुम्हें पटुए और जोड़ी और जूते बिना भेजा था तो क्या तुमकी किसी वस्तु की घटी हुई थी? उन्होंने कहा, किसी वस्तु को नहीं. ஒன்று குறைவாயிருந்தது. किसी वस्तु की नहीं. இப்பொழுது நீங்க பணப்பைய சாமான உடையவர்களாக எடுத்துக்கொள்ள கடவுள்ட்டார். उसने उनसे कहा, परंतु आप जिसके 5 पटुकों है वो ले. இங்க கவனிக்க வேண்டும். सुनिए, ஒன்றும் குறைவா இல்ல. किसी वस्तु की कमी नहीं. அப்ப நாளுக்கு நாள் தான் விருத்தி. इसका मतलब दिन पर दिन बढ़ोती. உடனே எல்லாம் ஒன்றும் நினைக்க கூடாது. तुरंत नहीं होगा बढ़ोती. அதுதான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். इसलिए दाऊद दिन पर दिन बढ़ोती हुआ. சேனையின் கர்த்தர் கூட இருந்தார். सेनाओं का एक वो उसके संग्रह था. ஈசாக்கு ईसा வரவர விருத்தி அடைந்தார். वो दिन पर दिन बढ़ोती. வரவர தான் விருத்தி. ऐसे धीरे धीरे बढ़ोती. இதான் கிராஜுவலிசம்ங்கற இந்த கோட்பாட்டுக்குள்ள தான் வந்து எல்லாமே இருக்குது. इसी युक्ति ग्रेजुअलिज्म के अनुसार सब कुछ है. அதாவது லிட்டில் பை லிட்டில், धीरे धीरे, படிப்படியாக स्टेप बाय स्टेप. இப்படி உயரணும்னு நினைக்கிறோம். वैसे हम ऊंचे होना है. உடனே உயர நினைக்க கூடாது. तुरंत आशीष पाना बढ़ना नहीं. படிப்படியாக धीरे धीरे. உன்னுடைய ஜீவியத்துல அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது பிசாசு ஒன்னுட்டு பிடிக்கவே முடியாது. तभी तेरे ये जिंदगी में तू जो पाए वो आशीष को शैतान तुझसे नहीं छीन सकता. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்றாங்க? अगर किसी प्रकार के आशीष को कौन पाता है? அதாவது புறம்பான மனுஷன் அழிந்து जो बाहर की मनुष्यत्व नष्ट हो गया. நாளுக்கு நாள் புதிதாகிறார். पितृ मनुष्यत्व दिन पर दिन नए होते जाता है. இந்த अनुभवத்திலே தான் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுகிறது. हमारा आत्मिक जीवन भी इसी अनुभव में बांधा जाता है. கொலோசியர்கள் நிருபம் कुलुसियों 3ஆம் அதிகாரம் 3 अध्याय 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 7वां वचन से लेकर पढ़ें. நீங்களும் முற்காலத்தில் அவர்களை சஞ்சரித்த போது அவர்களை செய்து கொண்டு वந்தீர்கள். अब तुम भी जब इन बुराइयों में जीवन बिताते तो इन्हीं के 5வது வசனத்தில் வாசிக்கலாம். 5वां वचन से. ஆயால் வேற்றாரும் அசுத்தம் மோகம் துரிச்சி விக்கிரகாராதனை
பொருளாசை ஆகியவைகளை பூமியில் நின்று வருகிற உங்கள் அவயங்களில் அழித்து போடுங்கள். इसलिए अपने उन अंकों की मार डालो जो पृथ्वी पर है, अर्थात व्यभिचार, अशुद्धता, दुष्कामना, बुरी लालसा और लोभ को जो मूर्ति पूजा के बराबर है, புறமான மனசை அழித்து போடுங்கள். ये सभी को नष्ट कर दो. உங்க அவயங்கள்ல இருக்கிறது वो जो तुम्हारे अंकों पर है उसको இவை मार நீங்களுடைய डालो. கீழ்ப்படியான நிலையில் தேவபவாக்கினை வரும். इन्हीं के कारण परमेश्वर की प्रकोप आज्ञा न मानने वाले पर पड़ता है. அப்ப கீழ்ப்படியான நிலையில் தேவபவாக்கினை வருகிறது. जो आज्ञा न मानने वाले हैं उस पर परमेश्वर का क्रोध पर. இந்த காலங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? इन दिनों में हम क्या करना है? நீங்கள் முற்காலத்தில் அவர்களை சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். अब तुम भी जब इन बुराइयों में जीवन बिताते थे इन्हीं के अनुसार चलते थे. இப்பொழுதோ கோபமும் முறுக்கும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணமும் வாக்கு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை விட்டு விடுங்கள். पर अब तुम भी इन सब को अर्थात क्रोध, रोष, वैभव, निंदा और मुंह की गालियां पढ़ना ये सब बातें छोड़ दो. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்தியை களைந்து போட்டு एक दूसरे से झूठ मत बोलो क्योंकि तुमने पुराने मनुष्य को उसके कामों समेत उतार डाला है. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல் கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. तो नए मनुष्य को पहन लिया जो अपने सृजनहार के स्वरूप के अनुसार ज्ञान प्राप्त करने के लिए नया बनाता जाता है. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் वो नए मनुष्य அந்த சிருஷ்டித்தோடைய சாயலுடைய உனக்கு ஒரு பூரண அறிவு உண்டாகிறது. तब ये सृजनहार के स्वरूप के अनुसार ज्ञान हम प्राप्त करता है. உனக்கு தெய்வத்தை குறித்த அறிவே இல்லாம போறதுக்கு காரணம் என்ன? और हमें ये परमेश्वर के ज्ञान के बारे में कुछ नहीं ஒரு मालूम. பூரண அறிவு உண்டாகணும் உனக்கு. एक ज्ञान परिपूर्ण ज्ञान हम प्राप्त करना. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. हमारा ये भीतरी मनुष्यत्व दिन ब दिन नहीं होते जा இப்போ रहा. ஒன்றை நீ களையாத இருக்கிறதுனால अगर तू एक बात को नहीं उतारता புறமான है, மனுஷனை களையாததுனால तेरे बाहर के मनुष्यत्व को तू नहीं उतारा, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவதில்லை. इसलिए तेरे भीतरी मनुष्यत्व दिन ब दिन नया नहीं होता. அப்ப நாளுக்கு நாள் புதிதாகிக் கொண்டே வருகிறது. दिन प्रतिदिन तो नए होते जाते. நாளுக்கு நாள் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை விருத்தி எழுதி கொண்டே अगर வருகிறது. तेरे आत्मिक जीवन दिन प्रतिदिन बढ़ोतरी होते जाता है. சில பேர் எத்தனை வருஷத்துக்கு முன்னால ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. अगे लोग कहेंगे मैं बहुत साल के पहले उतार पाया, फिर अभी देखिएगा तो अभी भी वैसे रहेंगे. ஒரு விருத்தி இருக்காது. कुछ भी बढ़ोतरी नहीं. அவன் ஜெபம் பண்ண தெரியாது. उनको प्रार्थना नहीं आता அவன் मुझसे. ஆவியில் அனலா இருக்காது. अगर ஜெபம். वो आत्मा भर के प्रार्थना नहीं करेगा, ஊழியம் செய்ய தெரியாது. सेवा करने नहीं आता, விருத்தியில எப்படி வார்த்தையை கொண்டு பேசணும் தெரியாது. अगर जैसे बात करना वो भी मालूम नहीं पड़ेगा. விருத்தி இல்ல. बढ़ोतरी नहीं. வார்த்தையில விருத்தி கிடையாது. और अपने शब्द में मुंह के शब्द में बढ़ोतरी नहीं. செய்திகளை விருத்தி கிடையாது. उनके चाल चलन में बढ़ोतरी नहीं. ஒரு பாடல் பாட தெரிய மாட்டேங்குது. एक गीत गाने नहीं आ रहा. ஒரு பாடலை எப்படி பாடணும் தெரியும். एक गीत कैसे किस प्रकार गाना वो भी नहीं आ रहा. ஜனத்தை எப்படி ஜனத்தை நடத்தணும் தெரியும். और लोगों को किस प्रकार अगुवाई करना वो भी मालूम होना. விருத்தி இருக்கிறது. बढ़ोतरी है. அவன் கீழே குதிரை இருந்து கீழே விழுந்தாலே கிடந்தானா? अगर जो पौल घोड़े से नीचे गिरा ऐसे पड़ा था क्या? ஆண்டவரே நான் என்ன சித்தமா இருக்கிறேன், சித்தம் செய்யணும்னு சொல்லி கேட்டேன். ये प्रभु आपका इच्छा क्या है, मैं क्या करना चाहते हैं आपका, நான் என்ன செய்ய சித்தமா मैं क्या करना आपका चाहते हैं. கேளு ஆண்டவரிடத்துல. प्रभु से मांगो, पूछो. புறம்பான மனுஷன் உனக்கு அழியணும். तेरे बाहर की मनुष्यत्व नष्ट होना. நாளுக்கு நாள் உனக்குள்ள ஒரு திவ்ய சுவாபம் பிறக்கணும். अगर दिन पर दिन तेरे अंदर एक ईश्वरीय स्वभाव आना है. முன்னால் நீ இருந்தது போல நீ முற்காலத்திலே அவர்களுக்கு சஞ்சரித்தது போல நீ செய்து கொண்டு இருக்கிறாய். क्योंकि जो जो पहले रहते थे उनके साथों में जो जो बुराई होता था वो भी तू भी किए थे. உலகத்திலே எப்படி சஞ்சரித்துக் கொண்டிருக்காய், நீ அப்படி பேசுகிறாய், அப்படி நீ உன்னுடைய உடைநடை பாவனைகள் இருந்து கொண்டிருக்கிறாய். अगर इस संसार के लोग जैसे वो जीवन बिता रहा वैसे तू भी उसी चाल चलन नजर के अनुसार तू भी जीवन बिता அதை रहा. போல கோபம், वैसे क्रोध, அதை போல மூர்க்கம், वैसे वैभव, அதை போல பொறாமை, वैसे रोष, அதை போல உன் வாயிலிருந்து பிறக்கிற தூசணம் तेरे வார்த்தைகள். मुंह से गालियां बकना. உன்னுடைய திவ்ய சுவாபம் எங்க இருக்கிறது?
ईश्वर के स्वभाव कहाँ है புறமான மனுஷன் அழிக்கப்பட जब भी हमारा बाहर की मनुष्य नहीं नष्ट होता तभी भीतरी मनुष्य तो नहीं होता அப்ப இது நாளுக்கு நாள் உனக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி தரும் ये दिन ब दिन तेरा आत्मिक बढ़ोतरी होता है ஆவிக்குரிய வளர்ச்சி உனக்கு வந்துட்டாலே கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் தேவை தருவார் अगर यदि आत्मिक बढ़ोतरी तुझ पर आएगा तभी प्रभु तेरे लिए सब कुछ முதல்ல உள்ளான மனுஷன் நீ புதிதாக்கப்பட வேண்டும் पहले तेरा ये भीतरी मनुष्य तो नहीं होना है அல்லது நீ கண் சொருகி போன குருடனாகி விடும் नहीं तो तेरे आंख पर धुंधला पड़ेगा நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே போகணும் दिन ब दिन नए होते जा புதிதான மனிதனை பார்க்கலையே नए मानव को तो नहीं देखा நீ இன்னைக்கு செய்யக்கூடிய சில உனக்கு சுபாவம் நாளைக்கு அந்த சுபாவத்தை இன்னைக்கு அது என்ன சுபாவமோ அதை மாற்றி நாளைக்கு அதை செய்யக்கூடாது अगर जो तू आज करता है वो बुराई स्वभाव कल के दिन तुझ पर से नहीं होगा கிறிஸ்துவினுடைய சிந்தை கிறிஸ்துவினுடைய சுபாவம் வரணும் क्योंकि मसीहा के विचार मसीहा के स्वभाव तुझ पर आना है ஆண்டவருடைய நாமத்துக்கு மேம்படாது कि नाम की महिमा அதுக்கு நீ கிரியை செய்கிறவனாக மாறணும் इसलिए तू काम करना है விசுவாசம் இருக்கிறது विश्वास तो है ஆனால் கிரியை செய் परंतु कर्म करो கிரியை செய்யாவிட்டால் தண்ணீர் தானே செத்ததாக இருக்கிறது कर्म नहीं करेगा तो जो तेरे पास से विश्वास अपने आप விசுவாசம் मरा தண்ணீர் தானே செத்து கிடக்கிறது विश्वास अपने आप से मर जाता है ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல जैसे आत्मा बिना शरीर मरा है वैसे உன்னுடைய விசுவாசம் செத்து போயிருக்கிறது तेरे विश्वास भी मरा हुआ विश्वास है யாக்கோபு நிருபம் याकूब के पत्री 2ஆம் அதிகாரம் तीसरा अध्याय 26வது வசனம் 26 அப்படி ஆவியில்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியில்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது याकूब तीसरा 2:26 याकूब दूसरा 26 அப்படி ஆவியில்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல जैसे देह आत्मा बिना मरी हुई है கிரியில்லாத விசுவாசம் தண்ணீர் தானே செத்ததாக இருக்கிறது वैसे ही विश्वास भी कर्म बिना मरा हुआ है அப்ப ஆவியில்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது अगर आत्मा बिना शरीर मरी हुई है கிரியில்லாத விசுவாசம் செத்ததாக தான் இருக்கு कर्म बिना विश्वास मरा हुआ है அப்ப இந்த செத்த விசுவாசத்தை கொண்டு ये मरा हुआ विश्वास के द्वारा உனக்கு வளர முடியாது तो न बढ़ सकता है விருத்தி बढ़ोतरी नहीं पाएगा तो லிட்டில் பை லிட்டில் धीरे धीरे டே பை டே दिन ब दिन படிப்படியா स्टेप बाय स्टेप அப்படி நீ வளரும் तो बढ़ना உடனே நீ பெரிய தாண்ட நினைக்க கூடாது तुरंत में दावा करना मत सोचो நான் இந்த ஊழியத்துல வந்து அப்படிதான் நடத்தி இருக்கிறேன் मैं भी ऐसे सेवकाई में वैसे में भी पाया கிராஜுவலேஷன் ग्रेजुएशन அதாவது தேவன் அப்படிதான் உன்னை நடத்துவார் परमेश्वर तुझे वैसे ही अगुवाई करेगा உடனே பெரிய அகண்ட காலம் வைக்கக்கூடாது तुरंत तेरा ये पैदल खत्म ऐसे लंबा चौड़ा नहीं मत रख படிப்படியாக மாற வேண்டும் என்கிற ஒரு கோட்பாடு இருக்குது क्योंकि धीरे धीरे हम बदलना करके நீ जिए அப்படி படிப்படியாக நீ வளராவிட்டால் வரவர விருத்தி அடையாவிட்டால் अगर तू दिन ब दिन बढ़ोतरी नहीं होगा உடனே உனக்கு எல்லாம் வந்துட்டுனா फिर यदि सब कुछ तुरंत तू पाएगा நீ தேவனை மறந்து விடுவாய் तू परमेश्वर को भूल जाएगा அதனாலதான் பக்தன் ஜெபத்துல கேட்கிறான் தரித்திரத்தை ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடாது இருக்கிறார் इसलिए भक्त वैसे विनती मांगा है मुझे दरिद्र और धन दोनों मत दे தரித்திரம் வேண்டாம் ஐஸ்வர்யம் வேண்டாம் दरिद्र भी नहीं चाहिए धन भी नहीं चाहिए ஹல்லேலூயா हालेलुया தரித்திரமும் வேண்டாம் दरिद्र भी नहीं जरूरत है ஐஸ்வர்யமும் வேண்டாம் धन भी नहीं அப்ப என்ன வேணும் फिर क्या जरूरत है வர வர விருத்தி அடையும் दिन पर दिन में बढ़ना தரித்திரமா ஒண்ணும் கிரியை செய்யாம தரித்திரமா இருக்க கூடாது कर्म बिना दरिद्र में भी नहीं रहना கிரியை செய்யாம கிரியை செய்யாதவன் நீதிமொழிகள்ல அதிகமாக சோம்பேறியை பத்தி தான் அதிகமா எழுதப்பட்டிருக்கு नीति वचन में अधिक से वो आलसी के बारे में लिखा है கிரியை செய்யாதவன் वो कर्म नहीं किया हुआ விசுவாச ஜீவிதத்துல கிரியை செய்யணும் तू विश्वास के जीवन में कर्म करना வளையத களையணும் जो पुरानी बात को उतार डालना முற்காலத்துல இருந்தது போல வாழ்ந்துக்க கூடாது जो पहले के दिन में तो वैसे अभी तेरा स्वभाव नहीं होना அது களையாதவன் वो जो नहीं उतारा वो அவன் அப்படியே தரித்திரமா தான் वो दरिद्र में रहेगा இன்னொரு கூட்டம் இருக்கிறது और एक झुंड है அதாவது உடனே பெரிய ஆளாகும் நினைக்கிறான் तुरंत बढ़ना है தேவனுக்கு மேலாக தேவன் உன்னை உயர்த்தாமே தானே உயர்த்த நினைக்கிறான் परमेश्वर से नहीं वो अपने आप को ऊंचा करता है ஐஸ்வர்யவான் நினைக்கிறான் अपने आप को धन बढ़ा दे அதனால தரித்திரம் வேண்டாம் ஐஸ்வர்யம் வேண்டாம் इसलिए दरिद्र भी नहीं जरूरत है धन भी नहीं என் படி எனக்கு அளந்து போச்சு रोज का रोटी मुझे दे दो அப்படித்தான் கேட்கிறான் वैसे वो मांग रहा நீதிமொழி புத்தகத்துல नीति वचन में படிப்படியாக வளரக்கூடியதுதான் இந்த ஆசீர்வாதமா சொல்லப்படுது वैसे धीरे धीरे बढ़ना होगी आशीष के நீதிமொழி 30:9
नीति वचन 30:9 நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணாக வழங்காத படிக்கும் ஏற்படி எனக்கு அளந்து போசியும். ऐसे न हो कि जब मेरा पेट पर जाए तब मैं इनकार करके कहूँ कि यहोवा कौन है। ஏற்படி எனக்கு அளந்து போசியும். वो 8वां वचन में आखिरी में लिखा है प्रतिदिन की रोटी मुझे खिलाया कर। நீ கவனிக்க வேண்டும். सुनिए, உனக்கு படிப்படியாக வளரக்கூடிய அனுபவம் தேவை. वैसे दिन ब दिन तू बढ़ोतरी होना है। ஒண்ணு நீ அப்படியே இருந்துகிட்டு இருக்காத. ऐसे जो जिस स्थान पर वैसे मत रह। விசுவாச ஜீவிதத்திலே கிரியை செய். तेरे विश्वास के जीवन में कर्म कर। நீ எவ்வளவு தேவ வார்த்தையை கேட்கிறியோ அவ்வளவு கிரியை செய். तो कितना वचन सुनता है उतना कर्म करो। உடனே நான் தாண்டி பெரிய ஆளாக நினைக்காத. तुरंत में दावा करना है, बड़ा व्यक्ति बनना मत सोचो। அது கிராஜுவேஷன் கிடையாது. वो ग्रेजुएशन नहीं। ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा। வர வர நீ விருத்தி அடைய செய்கிறாய். तुझे प्रभु दिन ब दिन बढ़ता जाता है। வர வர உனக்கு ஞானத்தை விருத்தி அடைய दिन ब दिन प्रभु तुझे ज्ञान बुद्धि செய்கிறாய். में வர வர बढ़ता है। உனக்கு அறிவை விருத்தி அடைய दिन செய்கிறாய். ब दिन तेरा ज्ञान बढ़ता है। வர வர உனக்கு பலத்தை விருத்தி அடைய दिन செய்கிறாய். ब दिन तेरा बल बढ़ता है। வர வர சுகத்தை உனக்கு தந்து விருத்தி दिन அடைய ब செய்கிறாய். दिन तेरा चंगाई बढ़ता है। வர வர உனக்கு என்னென்னலாம் குறைவு இருக்கோ அதெல்லாம் சுரக்க வைப்பார். आओ दिन ब दिन तेरे अंदर जो जो कमी घटी है वो सभी तेरे अंदर से उमड़ेगा। சுரக்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? उमड़ना वो अर्थ क्या है मालूम है? சுரக்கிறது. उमड़ता है। உம்மட்னா அது வேற, சுரக்கிறது வேற, உம்மட்னா வேற. உம்மடுறது வந்து பொங்குறது. ஹalleluya. हालेलुया। सोता सोता में सोता होता है ना नीचे से पानी ऐसा आता है, उसका क्या बोलता है? हाँ எப்படி उगता है हालेलुया. शुरुआत आता है ना சுரக்கிறது. सोता से कैसे पानी निकलता है वैसे निकलता அப்ப है। சுரக்கிற அனுபவம் வேற. फूट कर बहता है। हाँ हाँ उमड़ता है मतलब ऊपर से उमड़ता है. वो சுரக்கிற அனுபவம் வேற. ஹalleluya. हालेलुया। இப்ப நீ கவனிக்கணும். அப்ப இந்த விதை உடனே பெரிய மரமா மாறாது. अगर जो बीज डालता है वो तुरंत बड़ा वृक्ष नहीं होता। முதல்ல முளைக்குது, உக்தா है. उगे உக்தா है. முதல்ல வந்து சுரக்குது, पहले उगता है, அதுக்கப்புறம் தான் உமிழ்தா है. पानी उगता है। पानी पानी ले हवा तो हमारा कुछ चल रहा। இல்ல அதே போல தான் தண்ணியும் உக்தா है. हाँ, पानी भी उगता है। पहले सोता शुरुआत में थोड़ा उगता है, पानी निकलता है. सोते से पानी जैसे निकलता है। पहले शुरुआत से निकलता है. आमीन। शुरुआत से निकलता है, அப்ப சுரக்குது. वो ऐसे निकलता पानी। தோண்ட 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 தான் சுரக்குது. कितना खोदता है उतना पानी निकलता है। ஹalleluya. हालेलुया। அப்ப சுரந்து 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 ऐसे पानी निकल निकल के அப்புறம் வந்து அப்படியே நிறைவாக இருக்குது. फिर वो भरपूर हो जाता है, உமிழ்றாங்க. वो उमड़ता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। அப்ப இங்க கவனிக்க வேண்டும். நாம் வந்து உடனே முதல்ல பெரிய ஒரு விருத்தியை காணணும்னு நினைக்கக்கூடாது. इसलिए हम ऐसे न सोचना तुरंत एक बड़ा बढ़ोतरी को देखना। நாளுக்கு நாள், दिन पर दिन, நாளுக்கு நாள், दिन पर दिन, நாளுக்கு நாள் விருத்தி. दिन पर दिन बढ़ोतरी, இப்ப நாளுக்கு நாள் உனக்கு பலம், दिन पर दिन तेरा बल உனக்கு உடனே கிடையாது, तुरंत नहीं, வர 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 धीरे धीरे, படிப்படியா படிப்படியா. स्टेप बाय स्टेप। இப்படித்தான் கர்த்தருடைய ஆசை. वैसे प्रभु तुझे आशीष करता है। அதுதான் உனக்கு தாழ்மை வரும். तभी तेरा अंदर दीनता। நீ தாழ்த்தி தாழ்த்தி தேவனிடத்தில் பாருங்க. तो वैसे दीनता वो होकर तो प्रभु से पाएगा। தேவனுக்கு மேலாக நான் தான் அகந்து வரும். नहीं तो तू प्रभु के सामने मैं हूँ वैसे घमंडी हो அப்படிப்பட்ட जाएगा। கோபாக்கணைகளை தான் இன்னைக்கு அழிவை கட்டளையிட்டு இருக்கிறார். वैसे प्रभु के प्रकोप के अनुसार आज इतना बड़ा नुकसान का प्रभु आज्ञा दिया। புறம்பானதெல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறார். अभी क्या है, सारी बाहरी मनुष्यत्व है, बाहरी बात नष्ट होता அநேக है। அழிவு, இது புறம்பான அழிவு. कई जो नुकसान होता है वो बाहर की अनुभव। உலகம் முழுவதும் இந்த நடந்து கொண்டிருக்க அழிவு ஒரு புறம்பான அழிவு. जो सारी दुनिया में हो रहा है नुकसान, ये बाहरी की नुकसान। கொள்ள நோய் பஞ்சம் எல்லாம் ஒரு புறம்பான அழிவு. ये महामारी आकर सभी एक बाहरी के। ஆனா இந்த காலங்களில் நீங்கள் உள்ளால் மனுஷன் புதிதாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். परंतु इन दिन में तुम्हारा अंतर भीतर के मनुष्य तो नहीं होना। எத்தனை நாள் லாக்டவுன் அத்தனை நாள் உனக்கு புதிதாக்கப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். और कितने दिन लॉकडाउन है उतने दूर तेरा नए होना है। 120 நாள் லாக்டவுன் ஆயிட்டா உனக்கு 120 நாளும் உனக்கு புதிதான அனுபவம் உனக்கு
படிப்படியா வளர்ந்திருக்கணும். अगर लॉकडाउन 120 दिन हो चुका क्या 120 दिन तेरे ये भीतर की मनुष्यत्व दिन ब दिन बढ़ना है. ஒவ்வொரு சோதனையிலும் ஒவ்வொரு பாடுகளையும் உனக்குள்ளே புதிதான அனுபவம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். और हर संकेत में हर संकटों में तेरे अंदर एक नए अनुभव नए लेसन पाना है. புறமான மனுஷனை கலந்துட்டே இருக்கணும். क्या है हमारे ये बाहर की मनुष्य को हम उतारना புறமான தேவனுக்குமான சுபாவங்கள்லாம் களையப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். हमारे बाहर रहता है वो परमेश्वर के विरोध के सारे स्वभाव उतार डालते रहना है. அப்ப நீ புதிய படியில ஏறிக்கொண்டே போகிறாய். तभी तू क्या करता है नए सीढ़ी पर ऐसे चलते चलते चलता है. விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறாய். ये दिन ब दिन तेरा बढ़ोतरी இதுதான் ஆவிக்குரிய. यही आत्मिक जीवन இதுதான் கிராஜுவேஷன். यही ग्रेजुएशन இதுதான் தேவனுடைய ஒரு கோட்பாடாக இருக்கிறது. यही परमेश्वर का एक ग्रेजुएशन की युक्ति இதுதான் தேவன் வைத்திருக்கிற விருத்தி. यही परमेश्वर का बढ़ोतरी படிப்படியாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கோட்பாடு. दिन ब दिन बदलना यही परमेश्वर का उद्देश्य है. மனிதன் எடுத்த உடனே எதையும் சாதனையாக மாற முடியாது. अगर जो मानव जो कुछ तुरंत साधना नहीं कर सकता உடனே நாம் சாதனை படைத்தன் யாராவது तुरंत சொல்லணும். में साधना किया कर बोल सकते क्या எந்த कोई விதமான சாட்சி நீங்க கேட்க மாட்டீங்க. अगर किसी प्रकार की गवाही तुम नहीं सुन सकता ஒருபோதும் கேட்கவே மாட்டோம். अभी हम नहीं सुन पाता வேதத்திலே அப்படித்தான் சாட்சி. शास्त्र में भी वैसे गवाह பவுலாக இருக்கட்டும், यदि पौलुस की ना हो அவன் பட்ட பாடுகள் ஏராளமானது. कितना जोखिम में पड़ा था புறமான மனுஷன் அழிக்கப்பட்டிருக்கிறது. पौलुस की बाहर की मनुष्य तो नाश होता था எத்தனை மோசங்கள் நடந்தது. कितने जोखिम आया है வர 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 கிருபை பெற்றது. दिन ब दिन अनुग्रह पाया கிருபையில பிரகாசித்தான். और अनुग्रह में प्रकाशमान हुआ அவன் சொல்றதுதான் இங்க வேதத்துல வாசிச்சோம். इसलिए हम जो पौलुस के वचन को புறமான पढ़ा है மனுஷன் அழிக்கப்பட்டாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. यदि भीतरी मनुष्य बाहर की मनुष्य तो नहीं होते जाता परंतु भीतरी की मनुष्य तो दिन प्रतिदिन नहीं होते जा रहा புறமான மனுஷன் அழிக்கப்பட்டு वही புறமான மனுஷன் அழிக்கப்பட்டு சொல்லுங்க. बाहर की मनुष्य नाश होता है புறமான மனுஷன் அழிக்கப்பட்டு உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. बाहर की मनुष्य तो नाश होते जाता है भीतरी मनुष्य तो नहीं होता है. இப்படிப்பட்ட அனுபவத்திலே நாம் வளர வேண்டும். इसी अनुभव में हम पढ़ना है. ஒரு சில தேவனுடைய சமத்தில் நாம் ஜெபிப்போம். एक बार प्रभु के सम्मुख में हम प्रार्थना करें. इन दिन में தேவன் நமக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை தருவார். प्रभु हमें इसी प्रकार के अनुभव को देगा. ஒரு சில தேவனுடைய சமூகத்திலே ஜெபிப்போம். प्रभु के सम्मुख में प्रार्थना Praise करें. you, Jesus. धन्यवाद यीशु. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். प्रभु के सम्मुख में प्रार्थना करें. தேவன் நம்மோடு பேசின இந்த வார்த்தைகள் ये प्रभु हमसे वादा किया है वचन के लिए எங்களோட இடைப்பட்டிருக்கிறது. हमसे संगति बनाए. புறமான மனுஷன் அழித்து हमारे बाहर की मनुष्य नाश होना உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. हमारे अंदर की मनुष्य दिन ब दिन नहीं होना. Thank you, Jesus. धन्यवाद यीशु. பரிசுத்தரே, ये पवित्रता எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். हमसे वादा किया है. கோடான ஸ்தோத்திரம். कोटि धन्यवाद. ரீகாபாலா சகாபிகானா ரபா சகாலாதிகானா. விசுவாசத்திற்கு கிரியை விட்டால் தண்ணீர் தானே சத்ததாக இருக்கிறது. यदि विश्वास है परंतु कर्म नहीं तो वो अपने आप से मरा हुआ विश्वास है. ஆவி இல்லாத சரீரம் சத்ததாக இருக்கிறது போல जैसे देह बिना प्राण मरता है वैसे கிரியை இல்லாத விசுவாசமும் சத்ததாக कर्म இருக்கிறது. बिना विश्वास भी मरा हुआ இந்த विश्वास. நாட்களே திருச்சபை इन दिन में मंडली நீ வர வர விரித்தடைய போகிறாய். दिन ब दिन बढ़ोती हुई தாவீது நாளுக்கு நாள் விரித்தடைய. दाऊद दिन ब दिन बढ़ोती हुई. சேனை கர்த்தர் கூட இருந்தார். सेनाओं के वो उसकी संगता ஈசாக்கு ईसा வர வர விரித்தடைய. दिन ब दिन बढ़ोती हुआ. அவன் ஐஸ்வர்யமானான். वो बड़ा महान हुआ. அப்போஸ்தலன் பவுல் प्रेरित पौलुस நான் அல்ல मैं नहीं हूँ எனக்கு இருக்கிற கிருபையே அப்படி செய்ய வைத்தது. जो कुछ करो वो अनुग्रह ही मुझे वैसे करने रखा है. எல்லாரையும் நாம் சிறியவன் என்று சொல்கிறார். सारे से सबसे बढ़कर मैं छोटा வர हूँ. வர விரித்தடைய. दिन ब दिन बढ़ोती. அப்போஸ்தலன் பவுலுடைய ஊழியத்தில் प्रेरित पौलुस की सेवा பெரிய ஒரு விருத்தி, एक बड़ा बढ़ोती பெரிய ஒரு வேலையை செய்தார். एक बड़ा काम को किया. அதே போல உங்களுடைய ஜீவியத்தில் वैसे तेरे जीवन में வர வர விருத்தி அடைய दिन போகிறீர்கள். ब दिन तो बढ़ोती होगा. ஓ தேங்க் யூ லார்ட். धन्यवाद यीशु. உங்கள் வேலையில விருத்தி, हमारे कामों में உங்கள் बढ़ोती, குடும்பத்துல விருத்தி, हमारे परिवार में உங்கள் बढ़ोती, குறைகளெல்லாம் हमारे நிறைவாக மாறியது. सारी कमी कटी भरपूर हो உங்களுடைய जाता. குறைகளெல்லாம் நிறைவாக तेरे மாறியது. सारी कमी कटी भरपूर हो உங்களுடைய जाता. வருமானங்கள்ல விருத்தி, तेरे आमदनी में बढ़ोती, உங்களுடைய
உன்னுடைய வருமானங்கள் விருத்தி, तेरी आमदनी बढ़ोती। உனக்கு ஞானத்துல குறைவா இருந்தால் உனக்கு விருத்தி தருகிறார். यदि तू बुद्धि में कम होगा तो प्रभु बुद्धि देता है கர்த்தர் बढ़ोती। உனக்கு பலத்தின் மேல் பலம் தருகிறார். बल पर बल देता है, கிருபை மேல் கிருபை தருகிறார். अनुग्रह पर अनुग्रह देता है, மகிமை மேல் மகிமை தருகிறார். महिमा पर महिमा देता है। ஆண்டவர் உனக்கு தருகிறார். प्रभु ऐसे तुझे देता है, வர வர உனக்கு விருத்தி வருகிறது. अंश सांस करके बढ़ता ஒரு है। சமூகத்திலே உனக்கு அப்படி தருவாரா? प्रभु के समूह को तुझे वैसे பரிசுத்தர் எப்படி தருவாரா? पवित्र ऐसे देगा तुझे। आनंदी बलि आनंदी अब्बा पिता तुझे मिले। आनंदी बलि आनंदी अब्बा पिता तुझे मिले। आनंद बलि आनंद बलि என் அப்பாவுக்கு அப்பாவுக்கு பிரபுவே குஷியாம நாயகம் கஷ்டோக்கு முல்க ஸ்துதி गाए जय जयकार करके सब गाऊंगा जय जयकार के साथ गाऊंगा आनंद से बलिदान चढ़ाऊंगा जय जयकार के साथ में गाऊंगा आनंद से बलिदान चढ़ाऊंगा आनंदी बलि आनंदी अब्बा पिता तुझे मिले। மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, हे हमारे अति पवित्र दयालु और अनुग्रह के परमेश्वर, உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் आपके पवित्र समूह में ஒரு தாழ்த்தி அர்ப்பணித்து एक बार हम दीनता से अर्पित होता हूँ। வர வர என்னுடைய ஆவியாத்மா சரீரத்தில் விருத்தியை தாங்க दिन ब दिन हमारा ये प्राण आत्मा शरीर को बढ़ोतरी कीजिए प्रभु। சகலத்திலே உங்களுக்கு விருத்தியை தாங்க सारी बातों में हमें बढ़ोतरी कीजिए, ஒன்றுக்கும் குறைவில்லாம किसी भी कमी घटी बिना எல்லாவற்றிலும் நிறைவாக்குகிறது सारी बातों में हमें भरपूर करने वाला கர்த்தர் அப்படியே செய்கிறார். प्रभु ऐसे कीजिए, பெரிய காரியங்களை செய்கிறார். बड़े काम कीजिए। இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से मांगते पिताजी, ஆமென். आमीन। ஒவ்வொரு ஆசீர்வாதம் பிரபு आपके सबको आशीष करे। இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தை கேட்க கர்த்தர் நமக்கு அனுகூலமான வாசல்களை திறந்து தந்திருக்கிறார். इन दिनों में भी प्रभु के वचन हम हर दिन सुनने के लिए प्रभु हमें अनुग्रह की बातों को खोला है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। மீண்டும் கூட வேத புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். हम सभी अपने शास्त्र को हाथ में ले लेंगे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। ஆண்டவர் நம்மை வர வர விருத்தி அடைய செய்கிறது. प्रभु हमें बढ़ते बढ़ते धीरे धीरे बढ़ने वाला है। இந்த லாக்டவுன்ல இருந்து வர வர நமக்கு விருத்தியை தருகிறது. इस लॉकडाउन के समय पर हमें धीरे धीरे प्रभु बढ़ते आशीष करता है। வர வர விருத்தி வரும். दिन बर दिन हमें आशीष बढ़ रहा है। அல்லேலூயா. हालेलुया। வர வர சத்துருடைய கிரிகள் குறையும். अगर दिन बर दिन ये शत्रुओं के कामों कम हो जाएगा வர வர விருத்தி பெறும். और दिन बर दिन बढ़ते जाएंगे। இதுதான் தேவனுடைய தீர்மானம் திட்டம். यही परमेश्वर का युक्ति और उद्देश्य है। இந்த லாக்டவுன் முடிந்ததுக்கு அப்புறமாவும் और इस लॉकडाउन खत्म होने के बाद முழு உலகத்திலையும் सारी दुनिया में வர வரத்தான் விருத்தி வரும். धीरे धीरे बढ़ेंगे, உடனே அல்ல. तुरंत नहीं होता। நம்முடைய தேவனும் அப்படிப்பட்ட கிரியைகளை தான் செய்திருக்கிறார். हमारा परमेश्वर भी किसी प्रकार का काम नहीं किया है। வர வர விருத்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் வர வர விருத்தி உண்டு.
तुम्हारा आत्मिक जीवन भी धीरे धीरे बढ़ेगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु को नाम की महिमा। புறம்பான மனிதன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று வாசிக்கிறோம். हमारे बाहर के मनुष्यत्व नष्ट हो जाता है, परंतु हमारे भीतर के मनुष्यत्व दिन पर दिन बढ़ते जाएगा। 2 கொரிந்தியர் நிருபம் दूसरा कुरिन्थियों 4ஆம் அதிகாரம் 4वां अध्याय 16வது வசனத்திலே வாசித்தால் 16 वचन, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. इसलिए हम यहाँ नहीं छोड़ते, यद्यपि हमारा बाहरी मनुष्यत्व नष्ट होता जाता है तो भी हमारा भीतरी मनुष्यत्व दिन प्रतिदिन नया होते जाता है। புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. हमारे बाहर की मनुष्यत्व नष्ट होकर और भीतरी की मनुष्य दिन प्रतिदिन नए। அநேக இந்த லாக்டவுன்ல அநேக பாடங்களை கற்றுக் வந்திருக்கிறார். हाँ, इस लॉकडाउन के समय में हमें यही पाड़ा प्रभु ने सिखाया, உலகத்துக்கே கற்றுக் கொடுத்திருக்கிறார். सारी दुनिया के लिए விசேஷமாக தேவனுடைய சபைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். विशेष रूप से प्रभु अपने मंडली के लिए सिखाया। சோர்ந்து போகாமல் நீ ஆகையால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, इसलिए हम यह नहीं छोड़ते, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. यदि हमारे बाहरी मनुष्यत्व नष्ट होते जाता है तो भी हमारा भीतरी मनुष्यत्व दिन प्रतिदिन नए होते நீங்க जाता है। உலகத்துல பெரிய ஒரு இழப்பு, பெரிய இழப்பு உலகம். अगर आजकल ये नुकसान में इतने दिन में एक बड़ा, ये புறம்பான दुनिया में एक बड़ा புறம்பான नुकसान। இந்த மனிதனுடைய வேதனையை சுமந்து கொண்டிருக்கான், அழிக்கப்பட்டிருக்கிறது. अगर इन दिनों में मानो अपने ये बाहर की मनुष्यत्व को दर्द उठा ஆனா இந்த कर नष्ट हो உலகத்துல गया है। வர வரதான், அதாவது இந்த நாட்கள்ல ஆவிக்குரிய திருச்சபைக்கு விசேஷமாக உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. विशेष रूप से आत्मिक मंडलियों के लिए दिन प्रतिदिन वैसे भीतरी की मनुष्यत्व बढ़ेगा। இந்த உலகத்திலையும் வளர்ச்சி அப்படித்தான் இருக்குது. अगर इसी दुनिया में भी इसी प्रकार बढ़ते जाएंगे, வர வரதான் இழப்பெல்லாம் விருத்தி விளைய செய்யும். अगर जो जो नुकसान पाए हैं वो धीरे धीरे वो नुकसान से हम आशीष पाएंगे। அப்படித்தான் தேவனுடைய கிரியைகளை பார்க்க முடியும். वैसे हम परमेश्वर के कामों को भी देख सकता है। தாவீது வர வர விருத்தி அடைந்தான், சேனையின் கர்த்தர் கூட இருந்தார். दाऊद दिन पर दिन 2 சாமுவேல் புத்தகம் 5:10 வசனத்தை வாசிக்கலாம். दूसरा सामुएल 5:10, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனையின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். दूसरा सामुएल 5:10, दाऊद की बड़ाई अधिक होती गई और सेनाओं का परमेश्वर यहोवा उसके संग रहा। தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனையின் கர்த்தர் கூட இருந்தார். நிச்சயம் இருக்கும். दाऊद की बड़ाई अधिक होती गई और सेनाओं का परमेश्वर यहोवा उसके संग रहता था। நாளுக்கு நாள் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், दाऊद ऐसे बड़ाई अधिक होती गई, சேனையின் கர்த்தர் கூட இருந்தார். सेनाओं की यहोवा उसके संग रहता था। ஆதியாகம புத்தகம் उत्पत्ति का किताब 26ஆம் அதிகாரம் 26वां अध्याय 13வது வசனத்தை வாசிக்கலாம். 13 वचन, அவன் ஐஸ்வரனாகி, ஈசாக்கு ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். और वह बड़ा और उसकी उन्नति होती चली गई यहाँ तक कि वह अति महान पुरुष हो गया। வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன். धीरे धीरे वैसे बढ़ते गया। விருத்தி அடைகிறது வர வர தான் விருத்தி அடைகிறது. जो हम बढ़ते जाता है वो धीरे धीरे होता है। விருத்தி என்கிறது வர வர தான். अगर जो बढ़ने वाले काम वो धीरे धीरे होंगे। ஆங்கிலத்துல கிராஜுவல் சொல்லப்பட்டிருக்கிறது. अंग्रेजी में ग्रेजुएट, அதாவது படிப்படியாக நிகழக்கூடியது, அதாவது படிப்படியாக தான் நடக்கும். मतलब जो काम होता है वो धीरे धीरे होंगे। நம்முடைய விசுவாசமும் படிப்படியாக வளரும். वैसे हमारे विश्वास भी धीरे धीरे बढ़ेंगे। புறம்பான மனுஷன் அழிக்க அழிக்க உள்ளான மனுஷன் படிப்படியாக வளருகிறது. जितने हमारे बाहर के मनुष्यत्व नष्ट होता है उतने हमारे भीतर की मनुष्यत्व धीरे धीरे बढ़ता है। அல்லேலூயா, மைக்ல பேசணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வளர் அடிக்க, அப்போ உள்ளான மனுஷன்
நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. पवित्र मनुष्यत्व दिन पर दिन नए हो रहा है, நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. दिन पर दिन नए होता है। எவ்வளவு புறமான மனுஷன் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதோ और कितने ये बात की मनुष्यत्व नष्ट होता அவ்வளவு है, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. उतने वो भीतर की मनुष्य दिन प्रतिदिन नए होता உலகம் है। முழுவதும் எப்படி புறமான ஒரு அழிவு நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கிறதோ और जैसे सारी दुनिया में एक भीतरीय बाहर की मनुष्यत्व दिन प्रतिदिन नष्ट होता है, எப்படி உலகத்திலையும் வெளியான பாத்து दिन पर दिन तो नुकसान होते जा रहा है. அதாவது வெளியே அதாவது படிப்படியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு இழப்பு. जैसे दुनिया में भी धीरे धीरे नुकसान होता है, वैसे दिन पर दिन दिन प्रतिदिन படிப்படியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. दिन प्रतिदिन அது எவ்வளவு படிப்படியாக அழிவு வந்து கொண்டிருக்கிறதோ और कितने दिन पर दिन नुकसान आता है, அப்படியே நாளுக்கு நாள் விருத்தியும் படை. वैसे दिन पर दिन बढ़ते जाएंगे। உடனே பெரிய விருத்தி கிடையாது. जो कोई बढ़ने वाला आशीष तुरंत नहीं होता। உலகத்துல உடனே நாம் தேவனுக்கு மேலாக உயர்த்தினதை இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. अगर जो इस दुनिया में परमेश्वर से ऊंचे किए हैं वो सभी निकम्मा जाना गए, மேலாக அதாவது புறமான அழிவை கர்த்தர் கட்டளையிடுகிறார். क्योंकि परमेश्वर एक बाहर की नाश होने के लिए आज्ञा देता है। அப்ப நாளுக்கு நாள் மறுபடியும் தேவனிடத்திலே தாழ்த்தி தான் இந்த நாளுக்கு நாள் விருத்தியை கொண்டு வர முடியும். फिर से हम परमेश्वर पर नम्र दीनता होकर हम दिन पर दिन अपने कामों पर बढ़ने का आशीष को दे सकता है। தேவன் இந்த அடிப்படையில் தான் இந்த பூமியை உண்டாக்கினார். परमेश्वर भी इसी युक्ति के अनुसार इस संसार को बनाया। கிராஜுவலிசம் उसका नाम ग्रेजुअलिज्म। கிராஜுவலிசம் என்றால் படிப்படியாக மாற வேண்டும் என்கக்கூடிய ஒரு கோட்பாடு. ग्रेजुअलिज्म की मतलब जो दिन पर दिन बढ़ते जाना நம்முடைய है। விசுவாசமும் கூட இந்த கிராஜுவலிசத்துல தான் நம்ம நாளுக்கு நாளாக படிப்படியாக வளர்ந்து கொண்டே போகிறது. वैसे हमारा इस विश्वास भी दिन पर दिन वो बढ़ते जाता है। அதாவது எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனி இருந்தாலும் சரி, எல்லாமே இப்படி அடிப்படையில் தான் போகிறது. किसी काम हो और किसी कंपनी हो इसी युक्ति के अनुसार दिन पर दिन बढ़ता है। ஒரு தனிமனிதனுடைய வளர்ச்சி நீங்க கேளுங்க, அவன் கீழே இருந்து படிப்படியாக अगर தான் एक अकेलेपन व्यक्ति के आशीष के बारे में तुम पूछेगा तो वो भी कहेगा मैं दिन पर दिन बढ़ते आया இந்த हूं। கிராஜுவலிசத்துக்குள்ள பாலிசி ஆஃப் கிராஜுவல் சேஞ்ச், அதாவது லிட்டில் பை லிட்டில் மாற்றம் உண்டாகி கொண்டே வளர்கிறது. ये क्या होता है, वैसे एक बदलाव होकर वो दिन पर दिन बढ़ता है। बदलाव होते थोड़े थोड़े बदलते बदलते बढ़ रहा है। हालेलुया, हालेलुया। थोड़े थोड़े धीरे 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 धीरे, हालेलुया, हालेलुया। धीरे धीरे बढ़ते बढ़ते बदलते जा रहा है. आमीन। हालेलुया. हालेलुया। நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில हम भी आपके जीवन में அதாவது லிட்டில் பை லிட்டில் धीरे धीरे நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே हम आत्मिक जीवन में बढ़ रहा है। நாம் அப்படியே அவரை கண்ணாடியிலே காண்பது போல தரிசித்துக் கொண்டோம். फिर हम क्या है उसको जैसे शीशा में देखने के नहीं देखता है, இந்த அனுபவத்திலே நாம் கடந்து செல்கிறோம். इसी अनुभव में हम बात जाता है। அவருடைய அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது கிராஜுவலிசம். ये ग्रेजुअलिज्म படிப்படியாக, அதாவது